ஹரி ஓம் நமச்சிவாய. யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்கும் இன்றைக்கி வைகாசி விசாகமாக ஒரு பதிவை போட்டு விடலாம்னு தோணுச்சு. அதுக்காக நீண்ட நாட்களாக எடுத்து வச்சு ஒரு 3 வருஷ காலம் ஆகுது. இந்த பதிவை நம்ம போட்டு விடுமேன்ட்டு நான் போட்டு விட்றேன். இது முழுக்க யோக மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் முழுமையாக முதல் பொருளாக உள்ள மூலப்பொருளாகும். இது முன்னால் சொல்லப்பட்டது மாதிரி ஔவையார் அவர்கள் சொல்லப்பட்ட நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நெல்லிக்காய் சாறுன்னு இன்றைக்கி நம்ம வைத்திய சொந்தங்கள்லாம் ஒரு சில நபர்கள் சொல்லுதாங்க. இது காயோ கனியிலையோ இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மருந்து அல்ல. இது முப்பு. யோக மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய முப்பு. ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு வீதம் சாப்பிட்டு வரும்போது 48 நாள் நம்ம சாப்பிடும்போது, நம்ம பத்திய முறையோடு அதை சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய வாசி யோகத்துக்கு யோக மார்க்கத்துக்கு உண்டான ஒரு கற்ப மூலி. இதைத்தான் ஔவையார் அன்னைக்கு சொன்னார், நெல்லிக்கனி அப்படின்னு. அது அப்பேற்பட்ட ஒரு பதிவை நான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன் போடக்கூடாதுன்னு, சரி இருந்தாலும் போடுவோம். இது சகல நோய்களையும் குணப்படுத்தும், நம்மளுடைய பிறவி பிணியையும் போக்க வல்லது இந்த முப்பு கற்பம். உப்பு கற்பம்னா அது எப்படி செஞ்சேனுங்க? எல்லாமே உப்பு வகையில் தான், எல்லாம் உப்பு வகையை சேர்த்து செய்யப்பட்டது தான். இதை எடுத்து சாப்பிடும்போது அறுசுவை வரணும். திறந்து எடு, ஒரே ஒரு சொட்டு எடு, வை வாயை பற்றிக்கா. என்ன சுவை தெரியுது? புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, பல வகையான 6 வகை சுவையும் தெரியுது. வச்சிரு. இது அறுசுவை நிறைந்த பொருள். இது எந்த ஒரு மூலிகையிலையும் எதையும் தொடலை. ஃபுல்லாக அனைத்தும் உப்பு, முப்பு வகை. இது ஒரு முக்கியமாக உள்ளது யோக மார்க்கம் ஞான மார்க்கத்துக்கு. நோயெல்லாம் இதுக்கிட்டே நிற்காது. எந்த ஒரு நோய்களும் கிரகசார பீடை கொண்டு நிற்காது, கர்மாவும் நிற்காது. இதை உண்டு வந்தால். ஆனால் உண்ணுது கடினம். நானே எடுக்க முடியலைன்னா வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கோங்களேன். நானே இன்னும் எடுக்க முடியலை, இனிமேல் தான் எடுக்க போகிறேன். அதனால தான் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நான் இப்போ அந்த ஒரு வீடியோ போட்டு விடுவோம், கொஞ்சம் பலருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் போட்டு விடுதேன். பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இப்படி இது மாதிரி செஞ்சு வைத்தியர்கள், வாதிகள், யோகிமார்கள் அனைவருமே இந்த மாதிரி ஒரு முப்பு கற்பத்தை உண்டு தன்னை பலப்படுத்திக்கிடணும்னு சொல்லி நான் இந்த பதிவை நான் போடுறேன். வேறு ஒன்றும் இதில் வேறு எந்த ஒரு நோக்கங்கள் இல்லை. அதனால் இதுதான் நெல்லிக்கனிச்சாறு, நெல்லிக்காய் சாறு, நெல்லிக்கனி எல்லாம் சொல்லுவாங்க. அது இந்த பொருள் தான். வேணும்னா நான் நேராக வந்தால் நான் அந்த சுவை மார்க்கத்தை உங்களுக்கு காட்டக்கூட செய்வேன். நன்றி, வணக்கம், நமச்சிவாய.